தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அதனால் 20/4 வாய்தாவில் அங்கிட்டு தேர்தல் தேதி 3 நாள் தான் கணக்கு இருக்குது. அதனால் 6ADJ நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் தேர்தல் தேதியை தள்ளி வைத்துவிட்டு ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறானா? அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் உங்களால் இது மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது என்றால் நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக மாணவர்களை மாணவிகளை படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடியவங்களை இந்தியன் வங்கியில் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை ஒரு 2000 ரூபா போட சொல்லி அந்த ரசீட் சீட்டை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இன்ன கட்சி சார்பில் 1000 பேர்களை இந்தியன் வங்கியில் 2000 ரூபா போட்டிருக்காங்க, 500 ரூபா போட்டிருக்காங்க, 250 ரூபா போட்டிருக்காங்க, இந்த ரசீதை பாரு, நான் ஒரு 5000 பேரை என் கட்சி சார்பில் கொண்டு வந்திருக்கேன், இவங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க, நீதிமன்றத்துக்கிட்ட சவால் விட்டுருக்கீங்க, இதை 75 நாளைக்குள்ளே தேர்தல் தேதியை தள்ளி வைத்து அந்த தேர்தல் தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த வேலைவாய்ப்பும் இந்த படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கவில்லைன்னா 1 கோடி ரூபா அவதாரம் 6ADJ நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் என்று சொல்லியிருக்க பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்க. அதனால் தமிழ்நாட்டில் போட்டியில் கலந்துக்கிற அரசியல் தேர்தலில் கலந்துக்கிற கூடிய அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்கூட்டியாக உங்களால் செய்ய முடியவில்லை. இதை எல்லா கட்சியும் சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு உங்களால் செய்ய முடியுமா? படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து உங்களால் ஒரு மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்க முடியும் என்றால் நிரூபித்து காட்டுங்கள் தேர்தலுக்கு முன்னாடி. இல்லை என்றால் தேர்தல் அதிகாரி ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நான் இவிஎம் மிஷின் போட்டி நடத்திட்டு அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், இந்தியா சார்பில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி சார்பில் 100 ஓட்டு போடட்டும், இந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் உலக அரசியல்வாதி சார்பில் அமெரிக்கா ட்ரம்பு 100 ஓட்டு போடட்டும், மொத்தம் 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பும் நடத்தி முடித்துவிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 75 நாளைக்குள்ளே இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்திட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து விட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் பொய் சொல்லாதவன் என்று நிரூபிக்க இருக்கிறேன். அதுபோக இப்போ ஒரு ஜெயிலில் ஒரு கைதி நல்லொழுக்கத்தின் காரணத்தினால அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 இந்த இவிஎம் மிஷினில் குற்றம் செய்ய முடியும். இது நேரடி ஒளிபரப்பு வேணும் என்று சொல்லி பல கட்ட முயற்சி எடுத்தேன். நான் அரசாங்கத்துக்கு ஏதாவது இது நாள் வரைக்கும் மக்களை திரட்டி இடையூறு பண்ணியிருந்தேனா? கிடையாது. இது நாள் வரைக்கும் எல்லா போராட்டத்தையும் உண்ணாவிரதத்தையும் ஒரே நபராக செய்திருந்தேன். கூட்டம் கூட்டமாக போராடுறாங்க, அவங்கள ஆதரிக்கிறீங்களா? அல்லது ஜெயபாண்டியை ஆதரிக்கிறீங்களா? ஜெயபாண்டி ஆதரித்தா இனிமேல் எந்த ஒரு போராளிகளும் கூட்டம் கூட்டமாக போராட மாட்டாங்க. ஜெயபாண்டி மாதிரி சிங்கிளாக போராட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கூட்ட நெரிசல்லாம் ஆகாது.
அதே மாதிரி என்னுடைய நல்வொழுக்கம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 இவிஎம் மிஷினை பற்றி சொல்லி வந்திருக்கிறேன். எந்த இடையூறும் அரசாங்கத்துக்கு பண்ணாமல் யூடியூப் மூலமாகவே அதை வெளிப்படுத்தி என்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி மற்ற மக்களுக்கு ரேடியோ போட்டோ இல்லை பந்தல் போட்டோ ஒரு ஊர்வலை நடத்தியோ இடைஞ்சல் பண்ணாமல் இவ்வளோ நாள் செயல்படுத்தியதுக்கு ஜெயபாண்டியனுடைய நல்வொழுக்கத்திற்கு இந்த தேர்தல் தேதியை வருவதற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்து அந்த ஒரு மாவட்டத்துக்காவது அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியும் என்றால் கொடுத்து முடிச்சுட்டு தேர்தலை நடத்தலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மாணவ மாணவிகளை ஜெயபாண்டிகிட்ட தயா 10,000 பேர் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த தேதியிலேருந்து காசு போட்டிருக்காங்க, அதில் ஒரு ரசீப்ட் சீட்டு 2,000 போட்டிருந்தாலும் சரி, 1,000 ரூபா போட்டிருந்தாலும் சரி, இல்லை 500 ரூபா போட்டிருந்தாலும் சரி, இல்லை 200 ரூபா போட்டிருந்தாலும் சரி, அவங்கள பூரா அந்த பில்லுடைய செராக்ஸு ஜெயபாண்டியிடம் கொடுத்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சம்பளமும் கொடுக்கணும். நீங்கள் இவிஎம் மிஷின் போட்டி நடத்தி காமிக்கிறோம்ன்றிருக்கீங்க. நேரடி ஒளிபரப்பில் உலக அரசியல்வாதி சார்பில் மோடி, உலக அரசியல் சார்பில் உலக நாடு அரசியல் சார்பில் அமெரிக்கா ட்ரம்பு 100 ஓட்டு போடட்டும். இந்தியா அரசியல்வாதிய சார்பில் மோடி 100 ஓட்டு போடட்டும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சி சார்பில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் அந்த மிஷினில் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ இவரும் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடுவார். மோடி கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடுவார். ஸ்டாலின் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடுவார். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய நல்வொழுக்கத்தின் காரணத்தினால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈராக்கு நாட்டில் போர் நடந்துருக்கு. இன்றைக்கி ஈராக்குக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உலக வல்லரசு அமெரிக்காவுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கலை. அவர் பேச்சை யாரும் மதிக்கலை. ஏனென்றால் ஐக்கிய நாடு சபை மூலமாக அதுக்கு மதிப்பு கொடுத்ததுனால ஈராக்கை இன்றைக்கி மதிக்கிறாங்க எல்லா நாடும் சேர்ந்து. அமெரிக்கா தான் தவறு பண்ணியிருக்கு, அமெரிக்கா தான் அத்துமீறி சண்டைக்கு போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 ஒரு மனுஷன் பொய் கேஸ் இது மாதிரி போட்டாங்க. இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபிக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. அதிலே அந்த நாட்களுக்குள்ளேயே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். இதற்கு வாய்ப்பு கொடுக்குமாறு இந்த தேர்தல் தேதியை 75 நாள் தள்ளி வைக்குமாறு பணிவுடன் 6 ATJ நீதிமன்றத்தையும், சிபிஐ கோர்ட்டையும், ஜெயன் 1 நீதிமன்றத்தையும், ஜெயன் 2 PTJ இந்த 5 நீதிமன்றத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்து அதுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.